வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். நீங்கள் வந்து காம்போ கொடுத்துருங்க கேட்டீங்க. ஏப்ரல் மாத ராசி பலன் கேட்டீங்க. அப்புறம் மந்த்லி கொடுங்க, எல்லாம் கொடுங்க. நான் சனி கொடுத்தாச்சு. ராகுக்கு எது படுறது வந்து பிக் ஜாப் நான் தனித்தனியாக தான் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் குரு பயிற்சியோடைய அந்த ராசி லக்னம் காம்போ கொடுத்துறேன். ஒரு சுபகிரகம் குரு எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரா? உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா? உங்களுக்கு பணம் கொடுப்பாரா? கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா? குழந்தை கொடுப்பாரா? ஏன்னா குரு தான் இந்த முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு மனுஷனுக்கு வந்து கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குன்னா குரு நல்லா இருந்தால் அந்த வாழ்க்கை சூப்பராக இருக்கும். கல்யாண வாழ்க்கை யாருக்கெல்லாம் சரியில்லையோ குரு சரி இருக்காது. அதே மாதிரி பொருளாதாரம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபினான்ஷியலாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா குரு சரியா இல்லைன்னு அர்த்தம். குழந்தை பாக்கியம், குழந்தை பிறந்து இந்த குழந்தையுடைய வளர்ச்சி, இது எல்லாமே குருவை பேஸ் பண்ணி வர்றது தான். ஸோ அதனால் முக்கியமான 3 காரகத்தை வந்து குரு தான் ஹோல்ட் பண்ணுறார். அவர் பயிற்சி நடக்க போகுது. இப்போ மே மாதம் குரு பயிற்சி மிதுனத்தில் வரப்போகிறார். குரு என்ன செய்ய போகிறார், அது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டேன், ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டேன். அது அப்லோட் ஆகிடுச்சு, அதை பார்த்துருக்கீங்க. நான் இப்போ வந்து டீட்டெயிலாக உங்கள் லக்னம் உங்கள் தசாபுதியோட தொடர்பில் வரேன். கம்ப்ளீட்டாக பாருங்கள். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் தான் நம்மளது. நான் எல்லா வாரமும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த முறை இன்னும் என்ன சொல்கிறேன்னா, லைஃப் ஹாரோஸ்கோப்ன்ற அந்த பர்டிகுலர் கீ வந்து அந்த வேர்டு கீ வந்து நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுடைய வெப்சைட் வந்து www.lifehoroscope.in. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அது ஒரு நம்பர் இருக்கும். அது என்னோடய டீம் நம்பர். இன்னொன்று டிஸ்பிளே எடுத்துகிற நம்பர் தான் எங்களோட டீம் நம்பர். இது தவிர வேறு எந்த நம்பர்ஸும் எங்களோட நம்பர்ஸ் கிடையாது. இந்த சைட் தவிர வேறு எந்த சைட்லையும் நாங்கள் ப்ரொமோஷனும் பண்ணல, வேறு எந்த பெய்டு ப்ரொமோஷனும் பண்ணல, வேறு எந்த விதமான நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல. இது மட்டும் தான் இருக்குது. இதில் மட்டும்தான் இந்த சர்வீஸையும் ஆட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஆஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க. ஸோ சம் ஜூனியர்ஸ், நான் நல்லா ஒரு டீமாக ட்ரெயின் பண்ண ஜூனியர்ஸும் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் அடிஷ்னலாக பண்ணுறதுக்கும் இருக்காங்க. ஸோ எல்லா சர்வீஸும் இருக்குது. அதனால் அதை கரெக்டாக பயன்படுத்திங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம குரு பயிற்சி ராசி லக்ன காம்போவை டீச்சலாக பார்க்கலாம். விருச்சிக ராசி குருவுடைய பர்டிகுலராக இந்த வருஷத்தில் வந்து 8ல் குரு போகிறாரு. 8ல் குரு போகிறது வந்து அவ்வளோ நல்ல ஸ்தானம் கிடையாது. நான் நிறைய சார்ட்டை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எனக்கும் நிறைய கொஸ்டின் வந்தது. 8ல் குரு இருந்தால் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஒரு பொதுவான கேள்வி. இப்போ விருச்சிக ராசிக்கு 8ல் குரு போகிறாரு. நிறைய பேர் ஜனனத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் பிறந்து கேட்ட நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 4வது பாதத்தை போய் கரெக்டாக பிறந்து சந்திரன் நீச்சம் ஆகிடுதா? இப்போ சந்திரன் நீச்சம் ஆகிடுச்சுன்னா 2 விதிவிலக்கு உண்டாகணும். ஒன்று வந்து சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் சந்திரனுடைய வீடான கடகத்தில் போய் நின்று பரிவர்த்தனை பண்ணிடுச்சுன்னா நீச்ச பங்க ராஜயோகம். இந்த பரிவர்த்தனை யோகத்தோடு சேர்ந்து வந்துடும். அதுதான் முதல் தர யோகம். ஒருவேளை மேஷத்தில் சில பேருக்கு செவ்வாய் நிற்கும், அவருடைய பார்வை சந்திரன் மேலே விழும், நிவர்த்தி கொடுத்துரும். இல்லை சந்திரனுக்கு ஸ்கொயரில் வரணும், இல்லை செவ்வாய் உச்சம் அடையணும். இப்படி நிறைய காம்பினேஷன் இருக்குது. 2வது குரு பார்வையோ குரு பலம் வரணும். ஏன்னா சந்திரனுக்கு குரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சந்திரன்னா மனசு, சந்திரன்னா உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய பிறவி, உங்களுடைய அம்மா. ஸோ நீங்கள் வந்து ஜனனம் எடுத்த நோக்கம், ஒரு விருப்பத்துக்காக, நீங்கள் என்ன விருப்பத்துக்காக பிறவி எடுக்க போகிறேன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சந்திரன். ஸோ அந்த சந்திரனுக்கு குரு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, குரு தான் ஒரு மனிதனுக்கு அந்த ஃபைனல் கன்க்ளூஷன், இதான் ரிசல்ட்டு, இது நடக்குமா நடக்காதா. ஒரு சார்ட்டை பார்க்கும்போதே நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு போட்டோம்னா, ஏன் டவுட்டாக இருக்குன்னா குரு பார்வை இல்லை. குரு பார்வை தான் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அஷ்யூரன்ஸ் தரலாம். இல்லைங்க இது நடக்கும், இல்லை இது வந்து நடக்கிற வாய்ப்பு நிச்சயமாக உண்டு, தடை பண்ணாலும் நடக்கும். குரு வேணும், வரணும். இப்போ விருச்சிகத்துக்கு குரு 8ல் போகிறாரு. இப்போ 8ல் போனார்னா அதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். 8ல் குரு அவரோட பார்வைக்கு மட்டும் பலம் வரும். 2ல் குரு பார்த்தாருன்னா பணம் கொடுப்பாரு. 4ல் குரு பார்த்தாருன்னா இடம் மாற்றம், வீடு மாற்றம்லாம் பண்ணுவார். 12ல் குரு பார்த்தா செலவெல்லாம் கொடுப்பாரு. இதெல்லாம் ஓகே. பட் அந்த 8ல் குருனா எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன ராசி லக்னம் காம்போவை நம்ம பார்த்துக்கணும். மெயினாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, பெரிய லெவலில் ஒரு முதலீடு பண்ண போகிறீங்க, பெரிய லெவலில் ஒரு பிளான் இருக்குது, பெரிய லெவலில் ஒரு லோன் எடுக்க போகிறீங்க. ஸோ யாரையும் நம்பி ஏதோ பணம் கொடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். இதில் குறிப்பாக நிறைய பேர் இந்த மாணவர்கள் கூட நான் சொல்கிறேன். ஏன்னா 8ல் குரு போனார்னா மிதுன வீட்டுக்கு போகிறார். மிதுன வீடுங்கிறது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அது கம்யூனிகேஷன். ஸோ படிப்பு சம்மந்தப்பட்ட ஃபாரின் ட்ராவல், இதுக்கு நிறைய செலவழித்து எங்கன்னா போய் மாட்டிக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது செக் பண்ணிங்க, பர்சனல் சார்ட் என்ன பாருங்கள். இப்போ 8ல் குரு பற்றி நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேன். 8ல் குரு சார்ட் நிறைய ரிசர்ச் பண்ணதில் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி, அதாவது நான் மனுஷன் மாதிரியே வேலை செய்யலை, மிருகம் மாதிரி வேலை செஞ்சேன், அனிமல் மாதிரி வேலை செஞ்சேன். 16 மணி நேரம், 14 மணி நேரம், 18 மணி நேரம் வேலை, ஓடு 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 ஓடு, டெய்லி காலையில் எழுந்திரிச்சிக்கோ, நைட்டு வா, மறுபடியும் போ, வேலைக்கு போ.
இப்படி சம்பாதிச்சு சேர்த்து கடைசியில் யாரோ ஒருத்தர் அனுபவிப்பாங்க. இந்த 8ல் குருனா என்னன்னு கேட்டால் 8 அப்படிங்கிறது அந்த 8வது ஸ்தானம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுவே வந்து நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய கர்மா, நம்ம யாருக்காகவோ ஒன்று செய்ய போகிறோம்ல, நம்ம யாருக்கோ கொடுக்க போகிறோம், இல்லைனா நம்ம யாருக்காகவோ உழைக்க போகிறோம், யாருக்காக வாழ போகிறோம், அந்த 8ஆம் இடம் காமிக்கும். அந்த 8ஆம் இடத்துல எது இருக்கோ, எது சம்மந்தப்பட்டிருக்கோ அவங்களுக்காகவே நம்ம வாழ்வோம். 8ஆம் இடம் தான் நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய கர்மாவுடைய பாவ கர்மாவுடைய சுமை தான் அந்த 8. அந்த இடத்துல குரு பர்த் சார்ட்டில் நிறைய பேருக்கு இருப்பார். அப்படி இருந்தால் என்னென்னா, இந்த சம்பாதிச்சு கொட்டுற ஒரு ஜாதகம். சில பேர் சம்பாதிக்க மாட்டாங்க, சில பேர் சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லை பெரிய குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருப்பாங்க, இல்லை கடன் பட்டுக்கிட்டே எப்போவுமே கடன், பேங்க் லோன், இன்ட்ரெஸ்ட்டை கட்டுறது, அந்த மாதிரி. அதாவது தன்னுடைய உழைப்பினத்துக்கு போகணும், அதான் அந்த குரு 8. ஸோ இப்போ வந்து இந்த விருச்சிகத்தை குரு 8ல் போயிட்டாருன்னா என்னென்னா, நீங்கள் வேலை செஞ்சு நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து உழைக்கிறது, நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக போடுற பிளான், உங்களோட எக்ஸிக்யூஷன் எல்லாமே பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கும், அது உங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்காது அப்படிங்கிறது அதோடைய கான்செப்ட். நிறைய வந்து இந்த சினிமா ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து 8ல் யாருக்காவது குரு இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு படம் எடுப்பாங்க, அதில் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அட்வான்டேஜாக இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் சம்பளம் கிடைக்கும், ஆனால் அந்த ப்ரொடியூசர் லாஸ் ஆவார். அதுதான் 8ல் குரு. அந்த 8ல் குரு இருக்குது, அப்படி ஒரு மைனஸ் இருக்குது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ல் குரு இருக்கும். கரெக்டாக தெரியாமல் தசையில் தப்பாக கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது இன்னும் சொல்லப்போனால் பெரிய லெவலில் உற்பத்தி பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போயிடுவாங்க. பட் ஆனால் 8ல் குரு என்ன பண்ணால் கடனில் கொண்டு போய் முடங்க வைக்கும். ஸோ 8ல் குரு இருக்கிற சார்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா அது அப்படியே வளரும் திடீர்னு ஒரு நாள் ஒரு முடக்கத்தை பண்ணிவிடும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. ஒருவேளை ரொம்ப அதிர்ஷ்டமாக 8 கூடவே 8ல் குரு இருந்துட்டாருன்னா, ஆட்சியோடு இருந்தாருன்னா நல்லது, பர்த் சார்ட்டில் சொல்கிறேன். பட் நான் விருச்சிகத்துக்கு இப்போ பேசும்போது 8ஆம் இடத்துல குரு செல்றதுனால இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோன்னா, நமக்கு சந்திரன் வந்து விருச்சிகத்தில் இருக்குது, நம்ம ராசிக்கு இப்படி இருக்குது. அது 8ல் வந்து கரெக்டாக குரு போகிறதா, சந்திரன் மேலே குரு பார்வை கிடையாது. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய நேரம் இது கிடையாது. அதனால் கொஞ்சம் பொறுமை காத்து ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணால் அது நல்லது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து என்னென்னா, இந்த ராசி லக்னம் காம்போல விருச்சிக ராசியில் நீங்கள் ஒரு வேளை பிறந்துட்டீங்க, கேட்ட நட்சத்திரம், மனுஷம், விசாகம் பாதம் 4 அப்படின்னு வச்சுப்போம். உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து கிளியராக பார்த்துங்க. மீன லக்னம், மேஷ லக்னம், மீனம், மேஷம், சிம்மம், விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்னம், அதுக்கப்புறம் மிதுன லக்னம், கன்னியா லக்னம் கூட உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது இந்த முறை. ஸோ விருச்சிக ராசியாக பிறந்து நீங்கள் வந்து தனுசு லக்னமாக இருக்கீங்களா, ரிஷப லக்னமாக இருக்கீங்களா, இல்லைனா துலாம் லக்னமாக இருக்கீங்களா, கொஞ்சம் கும்ப லக்னமாக இருக்கீங்களா, இந்த சமயத்துக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். ஈவன் மகரம் கூட 50-50, சிம்மம் 50-50 தான். ஸோ அப்படி தான் இருக்கே தவிர மீதி எதுவும் பெருசாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு. கடகம் கூட ஒரு விருச்சிக ராசி கடக லக்னம் கூட வெறும் செலவு தான், அது கூட ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணுற இடத்துல இல்லை. அப்படி தான் இருக்குது. இதுதான் ராசி லக்னத்தை வந்து நான் பிரிச்சிருக்கேன். ஸோ விருச்சிகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு வருஷம் 8ல் குரு உங்கள் கையிருப்பு பாதுகாப்பு அவசியம். அதை வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சிங்க. ஏதாவது ரிஸ்க் எடுத்து பணத்தை விரயம் பண்ணாமல் பார்த்துக்கணும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ஜென்ரலான ஒரு பலன் தான். நான் வந்து அந்த ராசி லக்னம் காம்போலாம் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன லக்னம், என்ன ராசி, என்ன நட்சத்திரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அது உங்களுடைய அடிப்படையான கடமைன்னா, நீங்கள் அஸ்ட்ராலஜியை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, நம்புறீங்க, ஹாரோஸ்கோப்னு ஒன்று இருக்குன்ற நம்புறீங்க, பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸை நம்புறீங்க, நீங்கள் கோயிலில் போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறீங்க, நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல நாள் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல நாள் பார்த்து தான் குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்க, நீங்கள் நல்ல நாள் முகூர்த்தம் குறித்து தான் ஒரு சுபகாரியம் செய்கிறீங்க, வீடு கிரகப்பிரவேசம் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்தா ஒரு கார் வந்து டெலிவரி எடுக்கிறீங்க, இல்லை நீங்கள் குழந்தை கூட இப்போ வந்து நிறைய பேர் நார்மல் டெலிவரி இல்லை சிசேரியன் தான் பண்ணணும் டாக்டர் சொன்ன உடனே என்ன பண்ணுறீங்க, அதுக்கு நாள் தேடுறீங்க. எல்லாமே நீங்கள் ஒரு நல்ல நாளை ஏன் சூஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை அஸ்ட்ராலஜியில் இருக்கோ இல்லையோ, நமக்கு எதுவும் கெடுதல் நடந்துடக்கூடாதுன்ற நம்பிக்கை இருக்குது. தப்பு இல்லை, எல்லா மனுஷருக்கும் ஒரு நல்லது நடக்கணும்னு தான் எல்லாருக்கும் ஒரு எண்ணம். எனக்கும் அந்த எண்ணம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அடிப்படையை உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது என்ன ஒரு 2 நிமிஷம், நீங்கள் என்ன ராசி, நீங்கள் என்ன நட்சத்திரம், நீங்கள் என்ன நாள் பிறந்தீங்க தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களை வந்து கம்பைன் பண்ணலாம். இதை விட இன்னும் ஒரே ஒரு படி மேலே போகலாம். கொஞ்சம் தசா புத்தி, நமக்கு என்ன தசை நடக்குது, ரொம்ப சிம்பிளுங்க. அது தசா கால்குலேஷன் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அதுக்கு லேர்ன் ஆஸ்ட்ரோவில் தனியாக பண்ணியிருக்கேன்.
தசா கால்குலேஷன் வீடியோஸில் எந்த நட்சத்திரத்தில் பார்த்தா எத்தனை ஆண்டு காலம் தசை நடக்கும், அதுக்கு அடுத்து என்ன தசை நடக்கும், அதுக்கு அடுத்து என்ன தசை நடக்கும்ன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப சிம்பிளாக எளிமையாக புரிஞ்சுக்கிற ஒரு வீடியோ. உங்கள் ஹாரோஸ்கோப் என்ன, உங்களுக்கு வந்து சுக்கரன்னா என்ன, உங்களுக்கு வந்து ஒரு லவ் லைஃப் எப்படி இருக்கும், ஃபைனான்ஷியலாக லக்ஸரி லைஃப் எப்படி இருக்கும், அது சுக்கரன் நல்லா இருக்கா, ஈஸி. சனி எப்படி இருக்கார், நமக்கு ஆயில் எப்படி இருக்குது, ஆரோக்கியம் எப்படி இருக்குது, சனி எப்படி இருக்குது, நம்ம வருத்தப்பட்டு வாழ்வோமா சந்தோஷமாக வாழ்வோமா, சனியை செக் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. குரு எப்படி இருக்கார், நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமா, நமக்கு பிறக்கிற குழந்தைகள் நல்லபடியாக இருப்பாங்களா, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா, அவங்கள பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோமா, அந்த குரு அது காமிக்கும். அதுக்கடுத்தது உங்களோட பொருளாதார வளர்ச்சி. நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு சாதாரண லெவலில் இருந்தார், மிடில் கிளாஸ், நான் அதை விட ஒரு கிளாஸ் மேலே வருவேனான்னு யார் சொல்லுவோம், குரு தான் சொல்லுவார். வளர்ச்சி அடைய போறியா, வீழ்ச்சி அடைய போறியா, குரு காமிக்கும். அதுக்கடுத்தது நீங்கள் செக் பண்ண வேண்டியது புதன். புத்தி கூர்மையாக இருப்பீங்களா, புத்திசாலியாக இருப்பீங்களா, அட்லீஸ்ட் நீங்கள் புத்திசாலியாக பிறக்க வேணாம், புத்தி உள்ள மனிதர்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாமே, அவங்க சொல்கிறத கேட்டுக்கலாமே, அவங்க சொல்கிறத கற்றுக்கலாமே, அது யார் காமிப்பா, புதன் தான் சொல்லுவார். அப்போ புதன் எங்கே எப்படி இருக்கார். சூரியன், ஒரு ஆற்றலோடு இருப்பீங்களா, எனர்ஜியோடு இருப்பீங்களா, ஒரு சக்திசாலியாக நீங்கள் யார், உங்களுடைய பரம்பரை என்ன, நீங்கள் எதுக்காக ஜனனம் எடுத்தீங்க, உங்கள் கர்மா என்ன அப்படிங்கிற சூரியன் வந்து ஓரளவுக்கு மெசேஜை கொடுத்துரும். உங்கள் பார்வை என்ன, உங்கள் நோக்கம் என்ன, உங்களுடைய கொள்கை என்ன. அப்போ சூரியன் எப்படி இருக்குது. சந்திரன் கடைசியாக உங்கள் மனசு எதை சார்ந்து வந்திருக்கு, உங்கள் மனசு எதை விரும்புது, பணமா, புகழா, பொருளா, இல்லை ஆதாயமா, இல்லை வந்து பதவியா, அதிகாரமா, இல்லை சேவையா, இல்லை பக்தியா, இல்லை குடும்ப பாசமா, என்ன விரும்புகிறீங்க அப்படிங்கிறத அந்த சந்திரன் காமிக்கும். ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ட்டை நீங்கள் ரீட் பண்ணலாம். ராகு யோகத்தை எவ்வளோ கொடுக்க போகுது, கேது ஞானத்தை எவ்வளோ கொடுக்க போகுது, செவ்வாய் உங்கள் உடலில் பலத்தை எப்படி கொடுக்க போகுது, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருப்பீங்களா, நீங்கள் வீர தீர செயல்களை புரியக்கூடியவராக இருப்பீங்களா, நீங்கள் ஆற்றல் மிக்க மனிதராக இருப்பீங்களா, நீங்கள் கடைசி வரைக்கும் உடல்வாகோட நல்ல உடற்பயிற்சி செய்யக்கூடிய மனிதராக இருப்பீங்களா அப்படிங்கிறது இந்த செவ்வாய் தான் காமிக்கும். அப்போ செவ்வாயுடைய சக்தி எப்படி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணலாமே, உங்கள் ஹாரோஸ்கோப்பில் பார்க்கலாமே. அப்போ உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எது வீக்காக இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாமே, எது பெனிஃபிக் அண்ட் மெல்ஃபி, எது வந்து நமக்கு வந்து யோகமாக இருக்குது, எது தோஷமாக இருக்குது, அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கே. முதல்ல உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது, அதுக்கு உங்கள் விதி ஒத்து போலையா, அதுக்கு உங்கள் தசை ஒத்து போலையா, அதுக்கு உங்கள் பிளானட்டரி பொசிஷன் சப்போர்ட் பண்ணுமா பண்ணாது, அதை ரீட் பண்ணி கால்குலேட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். நான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய நண்பர்களுக்கும் ஒருவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.